அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. உடனடியாக உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய கையில் இந்த ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்கள். நிச்சயம் நம்ப முடியாத அதிசயத்தை இந்த தேவதை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு இதுவரைக்குமே நடக்கலை, அனைவரும் இந்த விஷயம் உனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி கைவிட்ட விஷயத்தை இந்த ஒரு நம்பர் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ண அலைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும். இதற்கு உங்களுக்கு முக்கியமான தேவைகளில் ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா முழுக்க நம்பிக்கையோட இந்த நம்பரை நீங்கள் நம்பணும். எந்த இடத்துலையுமே நீங்கள் டவுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் நம்பிக்கையோடு எழுதுகிற பட்சத்தில் நீங்கள் என்ன மனதில் நினைத்து கொண்டு இந்த நம்பரை எழுதினீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு தேவதை கண்டிப்பாக நிகழ்த்தி கொடுக்கும். அது என்ன நம்பர், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய மிராக்கல் நம்பர், சுவிட்ச் வேர்டு, மந்திரங்கள், வேதிக் சுவிட்ச் வேர்டு இது போல் நிறைய கொடுத்துருக்கேன். அதை நம்பிக்கையோடு செய்வதன் மூலமாக நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான உண்மையை சார்ந்த விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்பிக்கையோடு அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகளை அது பூர்த்தி செய்யும். அதே போல் தான் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு தேவதைக்குரிய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர். இதுவரைக்குமே என்னுடைய வேண்டுதல் நிறைவேறலை, நடக்கலை, நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நம்பரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நடக்காததையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பருங்க. பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த நம்பர், ஒரு மிராக்கல் நம்பர்னு கூட சொல்லலாம். இந்த நம்பருக்குரிய தேவதை பார்த்திங்கன்னா நம்ம என்ன மனதில் நினைக்கிறோமோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு இந்த தேவதை சொல்லி கொண்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தேவதை, நம்மளுடைய எண்ண ஆற்றலை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான தேவதை. இந்த ஒரு நம்பரை யாரு வேண்டுமென்றாலும் எழுதலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாரு வேண்டுமென்றாலும் எழுதலாம். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம், மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய பர்டிகுலர் டயத்தில் இந்த நம்பரை நீங்கள் எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முழுக்க இந்த நம்பரையும் இந்த தேவதையும் நம்பணும். நீங்கள் உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஆனால் நம்பிக்கை, அதாவது ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் எனக்கு கண்டிப்பாக நான் நினைத்ததை நிறைவேற்றி தரும் அப்படின்னு முழுக்க நம்பிக்கையோடு எழுதும்போது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தரும். இது பார்த்தீங்கன்னா அனைத்து மதத்தினரும் இதை தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் காலையில் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா மாலை நேரத்தில் வரக்கூடிய 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென். அதாவது அந்த வரக்கூடிய மையின் நிறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் இல்லைன்னா ப்ளூ கலரில் இருக்கணும். இது ரெண்டுத்தில் எது கிடைத்தாலும் உங்களுக்கு ஓகே தான். உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இடது கையில், உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல் இருக்க பாருங்கள். சுண்டி விரலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மோதிர விரலில் தான் இந்த நம்பரை நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், அந்த விரலில் நீங்கள் எந்த இடத்துல வேண்டுமென்றாலும் எழுதலாம். மோதிர விரல் சொல்கிறோம் இல்லையா, ரிங் ஃபிங்கர், அதில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மோதிர விரலில் நீங்கள் எழுதணும். இப்போ ஸ்க்ரீனில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், 12 அப்படின்ற இந்த நம்பரை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ, இது வரைக்குமே நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் விட்ட விஷயத்த மனசில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை பற்றின சிந்தனையை வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிறது போல் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஒரு நினைப்பு மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயத்தை நடந்து முடிஞ்சது போல் 2 நிமிஷம்
அதாவது கண்ணை மூடி உங்களுக்கு என்ன விஷயம் வேண்டும், அதாவது பணம் அர்ஜென்ட்டாக வேணுமா, இல்லை வேலை கிடைக்கணுமா, திருமணம் ஆகணுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதா, கடனை அடைக்கக்கூடிய தொகை உங்களுக்கு தேவைப்படுதா, இல்லை வெளியில் யாரிடமாவது பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயத்தையும் எழுதலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் செலக்ட் ஆகி நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கணுமா, அதற்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ட்ரை பண்ணலாம். குழந்தைகள்லாம் நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க, அந்த காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னாலும் செய்யலாம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு சக்ஸஸ் ஏற்படணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம். எதற்கு வேண்டும் என்றாலும் என்ன விஷயம் நடக்கவே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த விஷயத்தையும் மனசில் நடந்து முடிஞ்சது போல் 2 நிமிஷம் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை 2 நிமிஷம் மனசில் நினச்சிட்டு இந்த கையில் 12 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி எழுதி அரை மணி நேரம் அந்த கையில் அந்த நம்பர் இருக்கணும். நீங்கள் எந்த வேலையும் செய்யும்போது அதை அழியாமல் பார்த்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் மட்டும் அழியாமல் இருந்தால் போதும். அடுத்தது உங்களுக்கு என்னவோ உங்கள் வேலையை பார்க்க நீங்கள் போயிடலாம். ஆனால் அரை மணி நேரம் உங்கள் கையில் அந்த நம்பர் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. இப்படி இந்த நம்பரை எழுதும்போது மிகவும் சின்ன சின்ன விஷயங்கள் 21 நிமிடத்திலே நடந்திருக்கு. நிறைய பேருடைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். 21 நாட்கள் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலுக்காக இந்த கையில், அதாவது நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண போகிறதில்ல, மந்திரம் சொல்ல போகிறதில்ல, விரதம் இருக்க போகிறதில்ல, எந்த கஷ்டமும் நீங்கள் பட போகிறதில்ல. ஜஸ்ட்டு 6 to 7 காலையில் இல்லைன்னா மாலையில் 6 to 7 ஒரு அரை மணி நேரம் இந்த நம்பரை தான் உங்கள் கையில் நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க. இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை 2 நிமிஷம் நீங்கள் அதை இமேஜினேஷன் பண்ண போகிறீங்க. கையில் நம்பர் எழுத போகிறீங்க. இதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. தொடர்ந்து 21 நாட்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1 நாள் 2 நாள்லையும் நடக்கலாம், 5 நாளில் நடக்கலாம், இல்லை 6 7 நாட்களில் கூட நடக்கலாம். சில பேருக்கு 21 நாட்களுக்குள்ளேயே கடினமான எந்த ஒரு வேண்டுதலையும் இது நிறைவேற்றி தரும். முழுக்க இந்த 12 அப்படின்ற தேவதையை நம்பிக்கையோடு அழைத்து இந்த நம்பரை நீங்கள் கையில் எழுதும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை இந்த தேவதை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நம்பரை எழுதி அரை மணி நேரம் கழித்து இந்த 12 அப்படின்ற தேவதைக்கு நன்றியை மறக்காமல் சொல்லிடுங்க. கண்டிப்பாக நன்றியை சொல்லுங்கள். அந்த தேவதைக்கு 12 முறை நன்றியை சொல்லிடுங்க. அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். இதை தொடர்ந்து ஒரு 21 நாட்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனை உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.